உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம. வேண்டத்தக்கது அறிவோய்னி, வேண்ட முழுதும் தருவோய்னி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய்னி, வேண்டி நீ என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் வேண்டுவது அதுவல்லேல், வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பம் அன்றோ. மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறார். நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? எனக்கு வீடு வேணும், வண்டி வேணும், வாகனம் வேணும், ஆரோக்கியம் வேண்டும், ஆயுள் பாவம் வேண்டும், செல்வம் வேண்டும், பணம் வேண்டும், காசு வேணும், நிம்மதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், இப்படின்னு வேண்டும்னு ஒரு 108 சொல்லுவோம். ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான்ப்பா தெரியுன்றார். அப்போது நாமளாக கேட்டு வாங்குறதை விட சாமியாக கொடுத்தாருன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர், குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான். இந்த குரு பெயர்ச்சி நன்னாளிலே மே மாதம் 1ஆம் தேதி 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு குரு பெயர்ச்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த 10 விஷயங்கள் நடந்தே தீரும். ஒரு 10 விஷயங்கள் சொல்ல போகிறேன், அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும். குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப்போகுது. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது. பதவி உயர்வோடு நல்ல போஸ்டிங், பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே போல் திருமண யோகங்கள், குடும்ப ஒற்றுமை, அதே போல் கர்ம வினை தோஷங்கள், ஊழ்வினை கர்மாவால் காலதோஷங்கள், அந்த மாதிரி கர்ம வினைகளால் கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அதை பற்றியும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பெரும் பண வரவு, அதிர்ஷ்டம், இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது? உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா? அதே போல் மறைமுகமான பிரச்சனை, செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள், இதெல்லாம் இருக்கா இல்லையா? அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது? உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த 10 விஷயங்களை உங்கள் ராசிக்கு எது நடக்க போகுது, எதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும், எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சியால் மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது. நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது. இது நாள் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது. நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது. அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகுது. அதே போல் நீண்ட நாள் யுத்தம், ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்க போகிறது. அதே போல் நீண்ட நாட்களாக உங்கள் கர்ம வினை, உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கு. உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விடமாட்டேங்குது. அந்த ஊழ்வினை கர்மாவை விலக்குகின்ற வகையில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைய போகிறது. இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்போ உள்ள பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை, இந்த குரு பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம் செய்ய போகிறோம். குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம், வேள்வி, யாக வேள்வி அற்புதமான முறையில், அதுவும் 108 அகாவிருத்தி செய்ய போகிறோம்.
சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி ஹோமம்னா 108 பண்ணுவோம், ஒரு கோவிலில் பண்ணால் 1008 பண்ணுவோம். இந்த குரு பெயர்ச்சி யாகத்திலே 108 ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன. மிகப்பெரிய அளவிலே இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர், அதே போல் உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம், உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய கடைகள், உங்களுடைய தொழில், இதெல்லாம் கூட சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான். அப்போ உங்கள் தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம், உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், கணவன் மனைவி அந்த ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம், சந்தோஷத்துக்காக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம், தொழில் நல்லபடியாக நடக்கணும், வருமானம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். இப்படி பல பிரார்த்தனைகள் கையிலெடுத்து இந்த மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள். அந்த புக்கிங்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே, ராசி பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் அதிக வருமானம் பெறக்கூடிய ராசியாக கடகராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக கடகராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டம், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரிதான், போன வருஷம் எங்கள் கம்பெனி ஒரு 2000 கோடி லாபம் வந்தது, போன வருஷம் ஒரு 1000 கோடி தான் லாபம் வந்தது, அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அதான் ஒன்றுமே இல்லை சாமி அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான். நிச்சயமாக கடக ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் உங்கள் கஷ்டங்கள் விலகப் போகுது. நீங்கள் படக்கூடிய துன்பம், உங்களுடைய கவலை, உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அஷ்டம சனி உங்களை என்ன பண்ணுச்சு, கண்டக சனி உங்களை என்ன பண்ணுச்சு, அதே போல் மேஷத்தில் இருந்த ராகுவால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள், வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டது, பெரிய வாய்ப்புகளை கொடுத்து பேர் ஆசைகளை காமிச்சு நிறைய லாஸ் ஏற்பட்டிருக்கும், மிஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய சான்ஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க. வாழ்க்கையில் முன்னேறணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எனதருமை கடகராசி நேயர்களே, இதோ உங்களுக்கான நல்ல நேரம் துவங்குகிறது, நல்ல எதிர்காலம் துவங்குகிறது, அற்புதமான காலம் உங்களுக்காக ஸ்டார்ட் ஆகுது. கவலை வேண்டாம் எனதருமை கடகராசி நேயர்களே. அப்போ இது நாள் வரலும் 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான் மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான கஷ்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத துன்பங்கள், மனைவி கிட்ட கூட சொல்ல முடியாது, சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிடும், அது இப்படி ஏமாந்துட்டு வந்து நிற்கிறாரேன்னு சொல்லிட்டு, இல்லை திட்டம், சண்டை போடும், இல்லை அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது, வெளியில் நடந்த விஷயங்களை தலைகுனிவை வீட்டில் சொல்ல முடியாது. ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், பிஸ்னஸ் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை வீட்டில் சொல்லாமல் வெளியில் மிகப்பெரிய கடனை வாங்கி வச்சுருக்கலாம், அது ஆணோ பெண்ணோ. எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாது சாமி, நான் ஒரு 1.5 கோடி ரூபா கடன் வாங்கிட்டேன், அந்த மாதிரி சொல்லக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. அதே போல் தொழில் அமைப்பு சிறப்பாக நல்லபடியாக இருந்துகிட்ருக்கோம், நல்லா போச்சு சாமி, தொழிலை பிஸ்னஸ் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் பாருங்கள், மொத்தத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் கடனில் வந்து கடைசியில் பிஸ்னஸையே விட்டுட்டு வெளியில் வந்து நிற்கிறோம். இப்போது என்ன செய்வினை கோளாறோ தெரியல சாமி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய. அப்போ கடக ராசி அன்பர்களே, கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், வீண்பழி அவமானங்கள், கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், கவலைகள், இதெல்லாம் களைஞ்சி காலதோஷங்கள்லாம் நிவர்த்தி அடைந்து குரு பகவானால் நடக்கின்ற இந்த குரு பெயர்ச்சியால் அற்புதமான அதியோகம் பெறக்கூடிய ஒரு ராசியாக நம்முடைய கடகராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக
கடக லக்னத்திற்கு 11வது வீடு தான் பாதகஸ்தான். கடக லக்னமாக இருப்பீர்களே ஆனால், கடக ராசியாக இருந்தாலும் சரிதான், லக்னமாக இருந்தாலும் சரிதான், 4-11 கூடிய அந்த சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி, மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் வீட்டில் உட்காரக்கூடிய இந்த குரு நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் அற்புதமான அதியோகத்தை கொடுத்து நல்ல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் எனதருமை கடகராசி நேயர்களே. அப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன், உங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும், உங்களுக்கு தேவையானதெல்லாம் நிம்மதி, உங்களுக்கு தேவையானது நிம்மதி, சந்தோஷம். அது கிடைக்கணும்னாக்கா நீங்கள் நிச்சயமாக பரிகார ராசியில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் எனதருமை கடகராசி நேயர்களே. உங்கள் ராசி ஒரு பரிகார ராசி. அப்போ உங்களுக்கு அந்த நன்மை நடக்க வேண்டுமா, உங்களுக்கு அந்த சிரமங்கள் கஷ்டங்கள் விலக வேண்டுமா, அப்போ நிச்சயமாக நீங்கள் அந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகத்திலே கலந்து கொள்ள வேண்டும், அல்லது அங்கங்கே இருக்கிற இடத்துல பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஏன்னா நம்ம இங்கே 1 லட்ச ஆகுர்த்திகள் 1 லட்சம் மந்திரங்கள் சொல்ல போகிறோம். அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மிகப்பெரிய பண லாபத்தை, தன லாபத்தை, அல்லது வேலை வாய்ப்புகளிலே, வருமானத்திலே, தொழிலிலே, குடும்பத்தில், ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல லாபத்தை தரப்போகிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தொடங்குகிறது. 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான், 8ல் சனி மறைஞ்சால் நல்லது, அசுபகிரகங்கள் மறைந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம். ஆனால் சனி மட்டும் 8ல் இருக்கக்கூடாது, ஆயுள் பாவம் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறோம். அப்போது ஆயுள் கண்டங்கள், ஒரு ஆயுள் பயமாக இருக்குது, ஆயுள் கண்டங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க சாமி. ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரு முறை ஜாதகத்தை பார்ப்போம். நிச்சயமாக குரு வந்துட்டார்ல, இனிமேல் உங்களுக்கு ஆயுள் கெட்டி உண்டு, கெட்டி உண்டு. வியாதிகள் குறையும். எத்தனையோ அன்பர்கள் பெரிய பெரிய வியாதிகள், கேன்சர் இருக்கும் அப்படின்னுவாங்க, மண்டையை 2 வாட்டி பிரித்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ கேன்சர்ஸ் எல்லாம் அம்பாளிடத்திலே அன்னை வாராகி இடத்திலே பரிகாரங்கள் செய்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம். வெளிநாடுகள் அங்கங்கே இருந்து அப்படி அப்படியே செய்வாங்க. சாமி எனக்கு நம்பிக்கையாக செஞ்சு கொடுங்க. அப்போ கடக ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் அதிக லாபம் பெறக்கூடிய இடத்திலே நம்முடைய கடகராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், பல ஆயிரம் கோடி பெரிய அளவில் பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு கேஷ் ஹேண்ட்லிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு பினாமியாக இருக்கலாம், அல்லது ஒரு மறைமுகமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். இப்போ இந்த அஷ்டம சனியால் வேறு ஏதேனும் ஒரு சட்ட சிக்கலில் போய் நீங்கள் மாட்டிக்கலாம். அதற்கான பரிகாரங்கள் உண்டு. பெரிய சட்ட சிக்கலில் போய் நான் மாட்டிக்கிட்ட சமயம், இவ்வளோ பெரிய பணம் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நம்ம அதை வெளியே எடுக்கணும். ஒரு நேரில் தான் அப்பாயின்மெண்ட்டு சொல்லக்கூடிய கடகராசி என்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரில் சந்திச்சலாம் சாமி, இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் இருக்குது, லம்பாக ஒரு அமௌண்ட் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு, அதை நம்ம அதில் வெளியில் எடுக்கணும் அங்கேருந்து, அதுக்கு என்ன உண்டோ சொல்லுங்கள் சாமி செஞ்சிடலாம். அந்த மாதிரி கேட்கக்கூடிய கடகராசி என்பர்கள் ஏராளம். அப்போ பண சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா, பண பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா, சட்ட சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா, அல்லது வம்பு வழக்குகளிலே சென்று மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா, வம்பு வழக்கு இருக்கா, கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, ஜெயில் சம்மந்தப்பட்ட ஜெயில் யோகங்கள் இருக்கா, இதெல்லாம் நிறைய கடகராசி அன்பர்கள் நம்ம ஒருத்தட்ட பேசும்போது, அரசியல் தலைவர்கிட்ட பேசும்போது சொன்னார், சாமி நான் நிறைய வாட்டி ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டேன் சாமி அப்படின்னார். சார் என்ன சார் சொல்கிறீங்கட்ட, ஆமாம் சாமி இதெல்லாம் சகஜம் சாமி அரசியலில், நான் ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மாதிரி துன்பங்களில் கஷ்டங்களை, அது கஷ்டத்தை கூட ரொம்ப எளிமையாக ஃபெமிலியாரிட்டியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய
தைரியமிக்க எனதருமை, ஒரு தைரியமிக்க, ஒரு நிதர்சனமான உண்மை மிக்க எனதருமை கடகராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது. அப்போ இந்த சனிக்கும் குருக்கும் ஒரு தொடர்பு 4-10 இருக்காங்க. அங்கே ஒரு தொடர்பு பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் பிரயாணம் செய்கின்ற போது நிச்சயமாக கடக ராசி நேயர்களே உங்கள் கதவை தட்டி உங்களுக்கு பெல் அடித்து, காலிங் பெல் அடித்து உங்களை பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது. நல்லா குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் கடகராசி ஆனாலும் கடக லக்னமானாலும் இந்த குரு பெயர்ச்சியால் அதிகப்படியான தனலாபம், பணலாபம், பண யோகம் இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இஎம்ஐ சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அல்லது ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, லோன் சேங்ஷன் ஆகலை, அல்லது லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு, தள்ளி போயிட்டே இருக்குது, பணம் கைக்கு வரலை, இந்த மாதிரியான கால தாமதங்கள் இருக்குமே. ஆனால் வட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது சாமி, கடன் வாங்கின இடத்துல ஒரே சண்டையாக இருக்குது, சமாளிக்க முடியல, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை கடகராசி நேயர்களே, நன்மை நடக்கும். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது சாமி, பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகுது, ஃபோன் நோண்டிகிட்டே இருக்குது, வேணான்னு சொன்னால் கோச்சிக்குதுங்க, அப்புறம் நம்ம அடிச்சிடுறோம். அல்லது ஒரு பெரிய பசங்களாக இருக்குது, வேறு மாதிரி சொல்கிற பேச்சு கேட்காம இருக்குது. அப்போது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான பிரச்சனைகள், பிரிவுகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இட பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், அல்லது லேண்டு ப்ராப்ளம், தொழில் பிரச்சனைகள், இந்த மாதிரி செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை கடக ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் தொழில், வேலைவாய்ப்பு, வருமானம், பதவி உயர்வு, ஜாப் செக்யூர், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குமே. ஆனால் அந்த வேலை செய்கிற ஜாப் செக்யூர் கிடைக்கும். திருமண யோகங்கள், பட்டம், அந்தஸ்து, கௌரவம், நல்ல போஸ்டிங்கு, அதே போல் அதிர்ஷ்டங்கள், வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, லோன் கிடைக்கிறது, வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை ஆவது, ஜாமீன் கிடைப்பது, அதே போல் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியிலே வெற்றி பெறுவது, மறைமுக பிரச்சனை, செய்வினை கோளாறுகளுக்கான பரிகாரங்கள், காலதோஷம், கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவது, மூழ்வினை கர்மா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அப்போ அதுக்கு தான் நாம் சொன்னோம், இந்த கடகராசி என்பவர்கள் நிச்சயமும் பரிகார ராசியாக அமைகிறார்கள். ஒரு முறை அந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகத்திலே, வேள்வியிலே கலந்து கொள்வது சிறப்பு. நீங்கள் அந்த யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய்வர. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.